அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 4 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னா அக்கவுண்டிங் எரர்ஸை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான சாப்டர். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். இந்த கொஸ்டின் வந்து மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். பேஜ் நம்பர் இஸ் 4.26, எக்ஸசைஸ் நம்பர் 2. ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ். ஸோ கீழே வந்து 2 எரர் என்ட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 என்ட்ரிக்கான கரெக்டான என்ட்ரி வந்து எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லை அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் காஸ்ட் பை ₹300. அதாவது சப்சிடரி புக்ஸில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும். அதில் சேல்ஸ் புக் அப்படின்றது ஒன் ஆஃப் த சப்சிடரி புக்ஸு. ஸோ இந்த சப்சிடரி புக்கில் சேல்ஸ் புக்கில் வந்து ஒரு ₹300 வந்து வேல்யூ கம்மியாக கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மென்ஷன் பண்ணும்போது ஒரு ₹300 குறையுது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சேல்ஸ் புக் வாஸ் ஓவர் காஸ்ட் பை ₹200. இன்னொரு என்ட்ரியில் வந்து சேல்ஸ் புக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ₹200 வந்து எக்ஸ்ட்ரா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து தப்பு தான். அப்போ இதை நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம்? ஸோ அக்கௌண்டிங் எரர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதுவும் ஸ்ட்ரைக் அவுட்டோ இல்லை ஓவர் ரைட்டோ பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரி பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2 என்ட்ரியும் நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நோட்ஸ் வந்து பார்ப்போம். நோட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸ் புக் வந்து என்ன அப்படின்னா கிரெடிட் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சேல்ஸ் அப்படின்னா குட்ஸ் கோ அவுட் சைட் ஃப்ரம் அவர் ஆர்கனைசேஷன். நம்மளோட ஆர்கனைசேஷன்லேருந்து குட்ஸ் வந்து வெளியில் போகுது. அப்போ தேர்ட் அக்கௌண்டிங் ரூல் வந்து அப்ளை ஆகும். அதாவது ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல் வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் இல்லை நமக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னாலும் சேல்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டாக தெரியுது அப்படின்னா சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வரும். அப்போ சேல்ஸ் வந்து அப்போ கிரெடிட் சைடில் வரக்கூடிய ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இப்போ சேல்ஸ் புக் வந்து கிரெடிட் நேச்சர், இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து இந்த அண்டர் காஸ்ட் ஓவர் காஸ்ட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அண்டர் காஸ்ட் அப்படின்னா அண்டர் வேல்யூ, அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய வேல்யூலேருந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது டிக்ரீஸ்டு வேல்யூ. ஓவர் காஸ்ட் அப்படின்னா காஸ்ட்னா வேல்யூ, அதில் ஓவர் காஸ்ட்னா எக்ஸ்ட்ராவா எக்ஸஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டு வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்டர் வேல்யூ ஆஃப் கிரெடிட். அண்டர் வேல்யூ ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கிற சேல்ஸ் புக் வந்து கிரெடிட் நேச்சர் அப்படி சொல்லிட்டு, அப்போ கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த அண்டர் வேல்யூ ஆஃப் கிரெடிட் வில் பி கிரெடிட்டட் ஃபர்தர். அப்போ என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் சைடில் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்தராக திருப்பி கிரெடிட் சைட்லேயே அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்றது. இது வந்து ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது செகண்டுக்கு வந்து ஓவர் வேல்யூ ஆஃப் கிரெடிட். ஓவர் வேல்யூ ஆஃப் கிரெடிட் அப்படின்னா ஸோ கிரெடிட் சைடில் ஓவர் வேல்யூ ஆஃப் கிரெடிட் அப்படின்னா கிரெடிட் சைடில் வந்து ஓவர் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னும் போது அந்த எக்ஸஸ் வேல்யூ வில் பி டெபிட்டட். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது வந்து அப்படியே ஆப்போசிட்டில், அப்போ கிரெடிட் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன் இந்த இடத்துல நான் கிரெடிட் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இங்கே நம்ம வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த சேல்ஸ் புக்கு. அப்போ சேல்ஸ் புக் நான் கிரெடிட் நேச்சர்னு சொல்லிட்டேன். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ கிரெடிட் சைடில் ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை வந்து ஃபர்தராக கிரெடிட் வைக்கிறோம். செகண்ட் வந்து செகண்ட் என்ட்ரியில் சேல்ஸ் புக் ஓவர் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரெடிட் சைடு என்ட்ரிக்கு வந்து வேல்யூ வந்து ஓவர் காஸ்ட் ஆயிருக்கு. அப்போ ஓவர் வேல்யூவாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ஓவர் வேல்யூ இருக்கோ அந்த ஓவர் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம டெபிட் சைடில் வைக்கணும், மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு அடுத்து தான் நம்ம ஆன்சரே பார்க்க போகிறோம். சொல்யூஷன் தான் இப்போ ஆன்சர் வந்து கால்குலேஷன் ஆஃப் ரெக்டிஃபைடு என்ட்ரிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் புக் ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னது, சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் காஸ்ட் பை ₹300 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கிரெடிட் சேல்ஸ் புக் அக்கௌண்ட் வித் 300. ஏன்னா இங்கே இங்கே ஃபோர்த்து இது வந்து அப்ளை ஆகும். அண்டர் வேல்யூ ஆஃப் கிரெடிட் வில் பி கிரெடிட்டட் ஃபர்தர். அப்போ வேல்யூ வந்து ஒரு ₹300 வந்து சேல்ஸ் புக்கில் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது சேல்ஸ் புக் வந்து கிரெடிட் நேச்சர், அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டை கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து இப்போ ஓவர் வேல்யூ ஆஃப் கிரெடிட், அதாவது சேல்ஸ் புக் வந்து கிரெடிட் நேச்சரு. ஸோ அப்போ சேல்ஸ் புக்கில் கிரெடிட் சைடில் வந்து ₹200 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ கிரெடிட் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது வேல்யூ ₹200 அப்படின்னும் போது அதை நம்ம டெபிட் வைக்கணும். அதுதான் இங்கே ஆன்சர் வந்து டெபிட் சேல்ஸ் புக் அக்கௌண்ட் வித் ₹200 அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.